7-8 எம்பி வந்து இறங்கின பிறகு தான் இங்கே தைரியம் வந்துருக்கு வாயை திறக்கிறதுக்கு. அப்படி தான் இருக்குது. இன்னைக்கு கரூர் கோர்ட்டில் வச்சு கிழிச்சிட்டாங்க நாட்டு சீட்டை. தெரிச்சு ஓடி இருக்காப்புல, கையும் காலமாக சிக்கிட்டாங்க. இதுக்கப்புறம் யாரும் எங்களுக்கு கேளுங்கப்பா. இதோட ப்ரூஃபோடு சொல்கிறோம். நீ கரூர் கோர்ட்டில் என்ன நடந்துச்சு தெரியுமா? உங்கள் கட்சியில் உங்கள் கட்சி நிர்வாகி, முக்கிய நிர்வாகியை வச்சு கிளின்னு இருந்துச்சு அந்த ஜட்ஜி. போட்டு லெஃப்ட் அண்ட் ரைட் வாங்கியிருக்காப்புல. பதில் சொல்ல முடியாமல் திணறி போயிருக்காங்க. அதுவும் உங்கள் வக்கீல் ரொம்ப கொடூரம். அதெல்லாம் அங்கே இறந்து போனவங்களே இல்லை. அங்கெல்லாம் எவ்வளோ கொச்சப்படுத்திருக்கோம், அவ்வளோ கொச்சப்படுத்துறீங்க. ஏன்னு தான் தெரியல எனக்கு. ஒரு 41 பேர் இறந்துருக்காங்கன்னா அந்த சாவை ஒரு இது பண்ணாமல், ஒரு அறிக்கை கூட விடாமல், ஒரு ஆதரவு எங்கேயாச்சும் அந்த வீடியோ போட்டாப்லையே, எங்கேயாச்சும் சொல்லியிருக்காப்லையா? என்ன மன்னிச்சிருங்க, பொறுப்பேற்றதுக்கு மன்னிச்சு ஏதாச்சும் ஒன்று. அவரே ரூம் போட்டு 2 நாள் யோசிச்சு எங்க போய் அடைக்கலம் அடையலாம், அதெல்லாம் ஏற்கனவே தான் அடைக்கலாம், எங்க போனா என்ன சரியாகும்னு சொல்லிட்டு வந்திருக்காப்ல. அதுதான் எல்லாமே சரியாயிடுச்சு. இப்போதான் பிஜேபியோட சேர போறாப்புல. அது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. கூடிய சீக்கிரத்தில் அறிவிப்பு வரும். டிவிகேன்னு எடுத்துகிட்டு பிஜேபின்னு எழுதிங்க. உங்கள் டிஷர்ட்டு எல்லாம் வாங்கி வச்சுருப்பீங்களா, அதில் பிஜேபின்னு எழுதிங்க. சரிங்களா? எல்லா டீமும் வந்து இறங்கினதுக்கப்புறம் எத்தனை மணி நேரம், 48 மணி நேரத்துக்கு மேலே அவங்களாம் வந்து கள ஆய்வு, அந்த இருந்த இடத்த பார்த்துட்டு கள ஆய்வு பண்ணிட்டாங்களாம். அவங்க அவ்வளோ பெரிய அறிவாளிகள். அவங்க 9 எம்பி ஏதோ வந்திருக்காங்க. இருந்த இடத்த பார்த்துட்டு போலீஸ்காரங்க அவங்க எல்லா ஒன்றா கலெக்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. இவங்க பார்த்து 1/2 மணி நேரத்தில் கிளியர் பண்ணி விட்டாங்களாம். என்ன நடக்குது? காமெடியிலே பிரிவு. வடிவேல் காமெடி கூட தோற்றுற முடியாது இவங்ககிட்டலாம். எப்படி போச்சுன்னு தெரியல. வசீகராவில் பண்ணியிருப்பாப்புல இல்லை அவங்க தலைவரும் வடிவேலும் சேர்ந்து அந்த காமெடிலாம் தோற்றுறோம். அப்படி தான் இருக்குது. என்ன செய்கிறது? இவ்வளோக்கு இதாக இன்னசென்ட்டாக இருக்கீங்க நீங்களாம். கேட்டால் வெறியருங்கிறீங்க, ரசிகர் இதுங்கிறீங்க, பக்தருங்கிறீங்க, கடவுளேங்கிறீங்க. கடவுள் இது பிஜேபியில் போய் சேர போகிறாரு. கூடயே மணி ஆகிட்டே போங்க. பிஜேபின்னு மணி ஆடிக்கிட்டே போங்க. சூப்பராக இருக்கும். அதான் நடக்க போகுது. விஜய் தொண்டர்கள், விஜய் ரசிகர்களுக்கு அப்படி நான் சொல்றது கொஞ்சம் கூட மனிதாபிமானமே இல்லாத ஒரு கூட்டமாக தான் நீங்கள் அலைகிறீங்க. உங்களை நினச்சா எனக்கு வந்து ரொம்ப வேதனையாக இருக்குது. கொஞ்சமாச்சும் யோசிங்க. உங்களுக்கு என்ன தெரியுமா உங்கள் தலைவர் சொல்லி கொடுத்துருக்காரு? யார் செத்து போனாலுமே என்ன ஆனாலும் நீங்கள் வந்து கவலைப்படாதீங்கப்பா, நீங்கள் என் பின்னாடியே கொடி பிடிச்சிட்டு வாங்க. அதைத்தான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்காரு உங்கள் தலைவர். ஒரு பையன் பேசியிருக்காப்புல, 15 வயசு தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஐயோ அண்ணா போலீஸ் ஸ்டேஷன் வெடிச்சிடமா என்ன இதா